திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்திய தூதரக செயலாளர் ஐநா சபையில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அடுத்தடுத்து பரபரப்பான சூழ்நிலை இப்போ இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக பாகிஸ்தானும் நாங்கள் தாக்குதலுக்கு ரெடி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது நேற்று போருக்கான ஒத்திகை இந்தியாவில் பல இடங்கள் 600க்கும் மேற்பட்ட இடங்கள் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி மோடி சொன்னாங்க. ஆனால் மோடி அவர்கள் அன்னைக்கு நைட்டு பேசும்போது இன்னைக்கு நைட் கொஞ்சம் லேட்டான நைட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஹிண்ட்டை ஆல்ரெடி மோடி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நேற்று நைட்டு கரெக்டாக 1:25க்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அமைப்புகள் 9 இடத்தில் தாக்குதல் இந்திய விமானப்படையும் இராணுவ படையும் நடத்தியது. இதில் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு இடங்களையும் சேர்த்தி தான் இந்திய இராணுவ படை அவங்கள தாக்கியது. இதனால் 9 அமைப்புகளில் இருந்த 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் இந்தியாவில் தான் இந்த ஒரு விஷயம் இப்படி பேசப்படுகிறது. பாகிஸ்தான் இறந்தவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் கிடையாது, எல்லாரும் நார்மல் மக்கள். ஸோ மக்களை தான் இந்தியா கொண்டு இருக்கு அப்படி சொல்லி பாகிஸ்தான் ஊடகம் செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங் படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 9 அமைப்புகளோட தலைவரை இன்னைக்கு இராணுவ மரியாதையோட பிரதமர் முன்னிலையில் அடக்கம் செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் செமையாக வைரலாகி கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் ஐநா சபை ஒரு கேள்வியை இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது எதுக்காக நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்திய தூதரக செயலாளர் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 26ஆம் தேதி பாகிஸ்தான் இந்திய சுற்றுலா பயணிகள் 26 பேரை சுட்டு கொன்னது, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எச்சரிக்கை ஐநா சபை முன்னிலையில் பாகிஸ்தானுக்கு வச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா பதிலடி கொடுக்கணும் அப்படி சொல்லி இந்தியாவை மீது தாக்குதல் நடத்தினா நாங்கள் நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு உங்களை தாக்குதல் நடத்தும் உங்கள் மீது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐநா சபையில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளோட சப்போர்ட் ஐநா சபையில் இந்தியா கேட்டிருக்காங்க. அதனால் பாகிஸ்தானும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முதல்வரும் பேசியிருக்காங்க. அடுத்தடுத்து பெரும் பதற்றம் பாகிஸ்தானிலையும் இந்தியாவிலையும் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. மற்ற நாடுகளான அமெரிக்கா, சீனா ஸோ இந்தியா போன்ற பெரும் நாடுகள் இந்த மாதிரி வார் நடத்தக்கூடாது, ஸோ அமைதியான முறையில் நீங்கள் சண்டையிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? திரும்ப வந்தால் திரும்பவும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்திய தூதரக செயலாளர் ஐநா சபையில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அடுத்தடுத்து பரபரப்பான சூழ்நிலை இப்போ இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக பாகிஸ்தானும் நாங்கள் தாக்குதலுக்கு ரெடி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது நேற்று போருக்கான ஒத்திகை இந்தியாவில் பல இடங்கள் 600க்கும் மேற்பட்ட இடங்கள் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி மோடி சொன்னாங்க. ஆனால் மோடி அவர்கள் அன்னைக்கு நைட்டு பேசும்போது இன்னைக்கு நைட் கொஞ்சம் லேட்டான நைட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஹிண்ட்டை ஆல்ரெடி மோடி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நேற்று நைட்டு கரெக்டாக 1:25க்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அமைப்புகள் 9 இடத்தில் தாக்குதல் இந்திய விமானப்படையும் இராணுவ படையும் நடத்தியது. இதில் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு இடங்களையும் சேர்த்தி தான் இந்திய இராணுவ படை அவங்கள தாக்கியது. இதனால் 9 அமைப்புகளில் இருந்த 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் இந்தியாவில் தான் இந்த ஒரு விஷயம் இப்படி பேசப்படுகிறது. பாகிஸ்தான் இறந்தவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் கிடையாது, எல்லாரும் நார்மல் மக்கள். ஸோ மக்களை தான் இந்தியா கொண்டு இருக்கு அப்படி சொல்லி பாகிஸ்தான் ஊடகம் செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங் படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 9 அமைப்புகளோட தலைவரை இன்னைக்கு இராணுவ மரியாதையோட பிரதமர் முன்னிலையில் அடக்கம் செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் செமையாக வைரலாகி கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் ஐநா சபை ஒரு கேள்வியை இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது எதுக்காக நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க.
அதுக்கு வந்து இந்திய தூதரக செயலாளர் வந்து விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏப்ரல் 26 வந்து பாகிஸ்தான் வந்து இந்திய சுற்றுலா பயணிகள் வந்து 26 பேரை வந்து சுட்டு கொன்னது, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த ஒரு தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எச்சரிக்கை ஐநா சபை முன்னிலையில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை மீது வந்து தாக்குதல் நடத்தினா நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு உங்களை வந்து தாக்குதல் நடத்தும் உங்கள் மீது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐநா சபையில் வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளோட சப்போர்ட் வந்து ஐநா சபையில் வந்து இந்தியா வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பாகிஸ்தானும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முதல்வரும் வந்து பேசியிருக்காங்க. அடுத்தடுத்து பெரும் பதற்றம் வந்து பாகிஸ்தானிலையும் இந்தியாவிலையும் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கு. மற்ற நாடுகளான அமெரிக்கா, சீனா வந்து ஸோ வந்து இந்தியா போன்ற பெரும் நாடுகள் வந்து இந்த மாதிரி வந்து வார் நடத்தக்கூடாது, ஸோ வந்து அமைதியான முறையில் வந்து நீங்கள் வந்து சண்டையிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?